இன்னைக்கு பார்க்க போறது ஒரு கதை தான். ஆனா, இது உண்மை கதை. இது டெல்லியில நடந்தது. ஒரு போலீஸ் மூலியமா நான் கேட்ட கதை. அவரு சொன்னாரு. என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த கதையில பார்ப்போம். நெறைய புது புது வேர்ட்ஸ் ஹிந்தியில நீங்க கத்துப்பீங்க. சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சரளமா பேசுறத தான் கத்துக் குடுக்குறேன். நான் படிக்க வைக்கிறது கிடையாது. ரொம்ப இலக்கணம், செந்தமிழ் மாதிரியான ஹிந்தியும் நான் கத்துக் கொடுக்கறது கிடையாது. காமனா பேச்சு வழக்குல எப்படி பேசுறாங்க, இந்தியா முழுவதும் எந்த ஸ்டேட்ல எப்படி பேசுறாங்க, எல்லா ஸ்டேட்லயும் பேசுறது எனக்கு தெரியும். கலந்து பேசுற ஹிந்தியும் தெரியும், பியூரா பேசுற ஹிந்தியும் தெரியும். ஸோ, நான் கத்துக் குடுக்கறது பியூர் ஹிந்தி தான் கத்துக் குடுத்துட்ருக்கேன். சுவாரஸ்யமான கதை. லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. லாஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்பேன். நாட்ல எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. 2 in 1 ஹிந்தியும் கத்துக்கலாம். நாட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த கதைய சொல்லலாம்னு முடிவு பண்ணேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். 2 सहेली 2 दोस्त रहते हैं. 2 தோழியும் 2 தோழனும் இருக்கிறாங்க. சஹேலினா பெண்களுக்கும் பெண்கள் சஹேலின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டுக்கு. ஆணுக்கு ஆண் தோஸ்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப 2 கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பாய் ஃப்ரெண்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தோழியும் தோழனும். ஏக் தின் சப் தில்லி மே முலாகாத் கர்த்தே ஹேன். ஒரு நாள் தில்லியில் எல்லாரும் அதாவது மீட் பண்ணுறாங்க. முலாகாத் அப்படிங்கிறதும் மில்தே ஹேன் அப்படிங்கிறதும் சேம் அர்த்தம் தான். இந்த வார்த்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்லித்தர்றேன். முலாகாத் கர்த்தே ஹேன் அதாவது மீட்டிங். மில்தே ஹேன் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். எல்லாரும் தில்லியில் மீட் பண்ணுறாங்க ஒரு நாள். பூரா தில்லி घूमते फिरते हैं. தில்லி முழுவதும் சுற்றி பார்க்குறாங்க. ஏக் லடுக்கி ஏக் லடுக்கா அப்னே கர் சலே ஜாத்தே ஹேன். அதிலிருந்து ஏக் லடுக்கி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அவங்க வீட்டுக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏக் லடுக்கி தில்லி மே கிராய் சே ரஹத்தி தி. ஒரு பொண்ணு டெல்லியில் வாடகை வீட்டில் இருந்தான். வாடகைக்கு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். एक लड़का मुंबई जाने के लिए फ्लाइट का इंतज़ार कर रहा था. ஒரு பையன் மும்பை போவதற்காக ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். உஸ் லடக்கே கி ஃப்ளைட் ராத் 3 बजे की थी. அந்த பையனுடைய ஃப்ளைட்டு நைட்டு 3 மணிக்கு இருந்தது. तो वो लड़की बोलती है. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, 2 बजे तक यहाँ इंतज़ार करने से अच्छा है. 2 மணி வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறத விட நல்லது. மேரே கர் சலோ ஆராம் கர்லோ ஃபிர் ஏர்போர்ட் ஜானா. மேரே கர் சலோ என் வீட்டுக்கு போகலாம். ஆராம் கர்லோ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஃபிர் பிறகு ஏர்போர்ட் ஜானா ஏர்போர்ட் போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. वो लड़का पहले तो मना करता है. அந்த பையன் ஃபஸ்ட்டு மறுக்கிறான். बाद में मान जाता है. பிறகு ஓகே சொல்கிறான், அதாவது ஒத்துக்கிறான். फिर दोनों वो लड़की के घर जाते हैं. அப்புறம் பிறகு 2 பேரும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க. लड़की बोलती है मैं बेड में सो जाती हूँ. பொண்ணு சொல்கிறா, நான் பெட்டில் தூங்கிடுறேன், அதாவது கட்டிலில் இருக்கிற பெட்டில் நான் தூங்கிடுறேன். तू नीचे गद्दा बिछा के सो जाना. நீ கீழே பெட்டை விரித்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. वो लड़का नीचे सो जाता है. அந்த பையன் கீழே தூங்கிடுறான். குச் பல் மே ஹி वो लड़की को कहता है. கொஞ்ச நேரத்திலேயே பல் அப்படிங்கிறது நேரத்தை குறிக்கும், நொடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் நொடியிலேயே சில நொடிகள்லேயே वो लड़की को कहता है அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். मुझे भूख लगी है. எனக்கு பசிக்குது. குச் खाना मिलेगा क्या. சாப்பிட எதுவும் கிடைக்குமா அப்படின்னு அவன் கேட்குறான். वो लड़की को गुस्सा आता है. அந்த பொண்ணுக்கு கோபம் வருது. अभी अभी तो खाकर आए हैं. இப்போ தானே சாப்பிட்டுட்டு வந்தோம். फिर से तुझे भूख लग रही है. திரும்பவும் உனக்கு பசி எடுக்குது. परेशान मत करो सो जाओ. தொல்லை பண்ணாமல் தூங்கு அப்படின்னு சொல்கிறான். वो लड़का बोलता है मुझे एक बीमारी है. அந்த பையன் சொல்கிறான், எனக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். मुझे आधा घंटे में कुछ न कुछ खाना चाहिए. எனக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். மேரே பாஸ் கோலி பி நை ஹை खत्म हो गया.
என்கிட்ட மாத்திரையும் இல்லை, தீந்து போச்சு அப்படிங்கிறான். சலோ மெடிக்கல் ஜாக்கர் கோலி லேக்கர் ஆயேங்கே. நட நம்ம போய் மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிடுறான். உஸ் லட்கிக்கோ बहुत गुस्सा आता है. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோபம் வருது. தூ அக்கேலா சலா ஜா ऐसा बोलती है. நீ தனியாகவே போயிரு அப்படின்னு சொல்கிறான். லடக்கா போல்தா ஹே அஞ்சான் ஷஹர தூ சாத்துமே சல். தெரியாத ஊர், நீ கூட வா அப்படின்னு சொல்கிறான். फिर वो लड़की उसके साथ घर से बाहर निकलती है. பிறகு அந்த பொண்ணு அந்த பையன் கூட வெளியில் வர்றான். அதாவது அந்த ரூமில் இருந்து வெளியில் வர்றான், வெளியில் கிளம்புறான். वो लड़का तुरंत घर का दरवाज़ा बाहर से बंद कर देता है. அந்த பையன் வெளியில் போன உடனே வெளிக்கதவை அடைச்சி விட்டுறான், வெளியில் போயிட்டு. फिर उस लड़की को धीरे से बोलता है. பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட மெதுவாக சொல்கிறான். तेरे बेड के नीचे एक लड़का छुप के सोया है. உன் பெட்டுக்கு அடியில் கீழே ஒரு பையன் மறைஞ்சு தூங்கியிருக்கான், படுத்திருக்கான் அப்படின்னு. मैं नीचे सोया था तब उसे देख लिया. நான் கீழே படுத்தேன் இல்லையா, கீழே விரித்து படுத்தேன் இல்லையா, அப்போ அவனை பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். ஷோர் மச்சாத்தா தோ குச் பி ஹோ சக்தா தா. அதாவது ஷோர் அப்படிங்கிறது சத்தம் போடுறது, அந்த கரைச்சல் பண்ணுறது, ஐயோ அப்பான்னு கத்துவோம்ல அது. ஷோர் மச்சாத்தா தோ அதாவது நம்ம சத்தம் போட்டிருந்தால் குச் பி ஹோ சக்தா தா, எது வேணாலும் நடந்திருக்கலாம். இஸ்லியே மே துஜே பாஹர் லேக்கர் ஆயா, அதனால் நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். तुरंत वो लड़का पुलिस को फ़ोन करता है. உடனே அந்த பையன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். தில்லி போலீஸ் துரந்த் பहुँचते हैं. தில்லி போலீஸு உடனே அங்கே சேர்ந்துடுறாங்க. वो लड़के से पूछताछ करते हैं. அந்த பையன்கிட்ட பேச்சுவார்த்தை, அதாவது விசாரணை நடத்துகிறாங்க. தப் वो लड़का बोलता है वो बहुत दिनों से. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ரொம்ப நாட்களாகவே. இஸ் லடுக்கி கா பீச்சா கர் ரஹா தா, இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஆஜ் மோக்கா மிலா தா தோ மே அந்தர் சுப் கயா. இன்னைக்கு தான் எனக்கு சான்ஸ் கிடச்சது, அதனால் நான் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான். पुलिस बोलते हैं. पुलिस சொல்கிறாங்க அகர் உஸ் தின் वो लड़का नहीं जाता. ஒருவேளை அன்னைக்கு அந்த பையன் போகலைனா तो वो लड़की आज मर जाती. அப்போது அந்த பொண்ணு இன்னைக்கு செத்துருப்பா, இறந்துருப்பா அப்படிங்கிறாங்க. துனியா மே ஹர் லடக்கா புரா நஹீ ஹோத்தா. உலகத்தில் எல்லா பசங்களும் மோசமானவங்க இல்லை அப்படின்னு அவங்க போலீஸ் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, அந்த பையன் ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டு கொலை பண்ணுறதுக்கான எண்ணத்தில் தான் உள்ளே போய் பதுங்கி இருந்திருக்கான். அது எப்படியும் அந்த பையன் பார்த்து டைமுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணையும் தானும் சேஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் தப்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அந்த கதை நல்லா இருந்தது, அதனால தான் நம்ம சொல்லலாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு, நம்மளுடைய நேயர்களுக்கு, ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கும். இதில் நிறைய வார்த்தை சின்ன சின்ன வேர்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப நேரம் ஆகும், பெரிய வீடியோவாயிரும். அதனால தான் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அரைகுறையாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ, இந்த ஸ்டோரி கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இப்போ தான் பிகினர் அப்படின்றப்ப குட்டி குட்டி வேர்டுக்கு தனியாக அர்த்தம் வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக அர்த்தம் போடுறேன் அடுத்த வீடியோவில். இந்த கதை, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஆன்சரும் பண்ணுறீங்க, சூப்பர். இப்போ கேள்வி நேரம். ஏக் லடக்கா பெட் கே நீச்சே சுப் கே சோயா ஹே, அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் தமிழில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.